السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم. சதக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, உலகம் முழுக்க வாழுகிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு துயரச் செய்தியாய் நேற்றைய தினம் அகில உலகத்தின் மூத்த ஆலிம் பெருமக்களில் ஒருவர், நக்ஷபந்தியா தரீகாவினுடைய மிகப்பெரிய ஷேகும் வழிகாட்டியுமான, மகத்தான மார்க்க சேவைகளை தங்கள் வாழ்க்கையிலே செய்து முடித்த அல்லாமா ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத்தம் வாசிஆ அவர்கள் வஃபாத்தான செய்தி இடிபோல் இந்த உம்மத்தின் மீது இறங்கியிருக்கிறது. அன்பானவர்களே, அவர்களை குறித்த ஒன்றிரண்டு செய்திகள். மரணித்தவர் இன்றைய தினம்தான் மதியம் 2 மணிக்கு அடக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் வாழ்வும் அவர்கள் விட்டு சென்ற சில செய்திகளும் நமக்கு முக்கியமானவை. அல்லாஹு தஆலா வலிமார்களை, இறைநேசர்கள் சில பேரை பிறக்கிற போதே சிறுபிராயத்திலேயே விலாயத்திற்கான அடையாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த அடிப்படையில் மீர் ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறுபிராயத்திலிருந்தே விலாயத்திற்கான அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் அவர்கள் வளர்ந்து ஆளானார்கள். பிரமிப்பாக இருக்கிறது. லட்சக்கணக்கான பேரினுடைய மனம் திருந்தி தௌபா செய்வதற்கு காரணமான ஒரு ஷக்சியத், ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஹதரத் அவர்கள். அல்லாமா ஜுல்ஃபிகார் அஹ்மத் சாஹிப் நக்ஷபந்தி அவர்களுடைய கையாலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பல்வேறு நாடுகளில் நிறைய பேர். உளம் வருந்தி உள்ளம் திருந்தி அல்லாஹுவிடத்திலே நிறைய பேர் இணைவதற்கும் நெருக்கமாகுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் ஜுல்ஃபிகார் சாஹிப் அவர்கள். 1953 பிறந்து நேற்றைய தினம் டிசம்பர் 14 நம்மை விட்டு மறைந்திருக்கக்கூடிய ஜுல்ஃபிகார் அஹ்மத் சாஹிப் ஒரு பாரம்பரியமான மார்க்க பற்றுள்ள இறைநேசர்களினுடைய வம்சத்தினுடைய குடும்பத்திலே அவர்கள் பிறந்தவர்கள். பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் ஜங் என்ற ஊரிலே பிறந்து அங்கேயே ஆரம்ப கல்வியை எல்லாம் கற்றவர்கள். அவர்களுடைய தந்தை அல்லா தத்தா ஹாஃபிதுல் குர்ஆன், மிகப்பெரிய முத்தகி, இறையச்சம் உள்ள மனிதர். அப்படியே அல்லாஹுவோடு எப்போதும் துஆவோடும் தொழுகையோடும் அழுகையோடும் வாழுகிற ஒரு தாய். இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஜுல்ஃபிகார் அஹ்மத் சாஹிப் அவர்கள். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில பேரினுடைய மரணத்தை வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல, உண்மையாகவே ஈடு செய்ய முடியாத இழப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு தான் ஜுல்ஃபிகார் அஹ்மத் சாஹிப் அவர்கள். ஆரம்பத்திலே கல்வி கூடங்களில் தான் பயின்றார். ஆனால் பேணுதலாக பயின்றார். பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கே உரித்தான எந்த விஷயங்களிலும் ஈடுபடாமல் படிக்கிற காலத்திலேயே இபாதத்தோடு வளர்ந்தவர்கள். படித்து 1972 அவர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக அவர்கள் தங்களுடைய படிப்பை முடித்து நிறைவு செய்து அதற்கு ஏற்றாற்போல் வேலையும் பெற்று அந்த வேலையில் படிப்படியாய் உயர்ந்து சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவெல்லாம் ஆகி, ஆனாலும் மனது திரும்ப திரும்ப இபாதத்திலும் திக்ரிலும் தவஜுகிலும்
முராக்கபாவிலேயுமே அவர்களுடைய உள்ளம் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தது மட்டுமல்ல, ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி தனியாக ஒரு கோர்ஸ் செய்து அதிலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள். அற்புதமான ஆங்கிலம், உர்து, ஃபார்சி எல்லா மொழிகளிலும் மேம்பட்டவர்கள். அல்லாஹுவின் பேரருளால் ஹாஃபிதுல் குர்ஆனாக குர்ஆனை முழுவதும் மனப்பாடம் செய்து முடித்தவர்கள். லாகூர் யூனிவர்சிட்டியில இவர்கள் படிக்கிற போதுதான் நக்ஷபந்தியா தரீகாவினுடைய மஷாயிகளிடத்தில் இவர்களுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக சையத் ஜுவார் ஹுசைன் ஷா நக்ஷபந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களோடு ஏற்பட்ட தொடர்பு. அவர்களிடத்திலே ஆழமான ஆன்மீக ஞானங்களை படித்தார்கள். குறிப்பாக மக்துபாத் முஜத்தித் அல்ஃபசானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களினுடைய கிதாபுகளை தங்கள் ஷேக்கிடத்திலே படித்தார்கள். அந்த ஷேഖனுடைய வஃபாத்திற்கு பிறகு பொதுவாக இந்த தஸவுஃபிலே சூஃபிசத்திலே பயணிப்பவர்கள் தங்களுடைய ஷேக்கின் வஃபாத்திற்கு பின்னால் தகுதியான வேறு ஒரு ஷேக்கிடத்திலே ருஜு ஆகுவது, மீளுவது என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹாஜா குலாம் ஹபீப் நக்ஷபந்தி கத்தஸல்லாஹ் அவர்களிடத்திலே இவர்கள் ருஜு ஆகி அவர்களிடத்திலேயே ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் நன்கு பெற்று ஏறத்தால் 1983 நக்ஷபந்தியா தரீகாவினுடைய ஹலீஃபாவாக உயர்ந்தார்கள். இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிற இந்த பேராளுமை ஏதோ திடீரென்று ஞானம் வந்து இவர்கள் இபாதத்தெல்லாம் செய்து முன்னேறியவர்கள் அல்ல. இளம் பிராயத்திலிருந்து அல்லாஹ் தவறுகளிலிருந்தும் பல்வேறு விதமான உலக மோகங்களிலே இருந்தும் சில பேரை காப்பாற்றி தன்னுடைய பாதைக்கு இழுத்து கொள்வான். லாகூர் யூனிவர்சிட்டியில படிக்கிற போதே படிக்கிற காலத்திலேயே திக்ருக்கும் முராக்கபாவுக்கும் நேரம் ஒதுக்கியவர்கள். அவர்களை பற்றி எழுதக்கூடிய சில குறிப்புகளில் அவர்களை பற்றிய சவானேஹ ஹயாத் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற மௌலானா நதீம் வாஜிதி போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். படிக்கிற காலத்தில் யூனிவர்சிட்டியில லீவ்ல இருக்கிற போதே நீண்ட நெடுநேரம் திக்ருடைய ஹல்காக்களிலே பங்கேற்பார்கள். 8 மணி நேரம் அவர்கள் முராக்கபாவிலே விடுமுறை காலத்திலே இருந்திருக்கிறார்கள். படிக்கிற காலத்திலே ஒரு கல்லூரி படிக்கிற மாணவனுக்கு அதுவும் முழுக்க இறையச்சம் சார்ந்த இபாதத்து சார்ந்த சிந்தனைகள் எப்படி வந்திருக்கும் என்று யோசித்தாலே அல்லாஹ் இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தான் என்பதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரிய பீர் ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் உலக கல்வி மாத்திரமல்ல, சொந்தமாக பல்வேறு அரபு கிதாபுகளை, உருது கிதாபுகளை படித்து ஒரு ஆளும் எட்டுகிற உயரத்தை எட்டியதற்கு பின்னால் இவர்களுக்கு ஜாமியா ரஹ்மானியா ஜானியா மந்தி அங்கே வைத்து அங்கேயும் ஜாமியா காசிமுல் உலூம் முல்தானில இருக்கக்கூடிய இடத்திலேயும் இவர்களுக்கு மார்க்க கல்வியிலே டாக்டர் பட்டத்தை, இவர்களுக்கு மார்க்க கல்வியிலே தௌரத்துல் ஹதீஸுக்கு இணையான ஹதீஸ்கலை வல்லுநர்களுக்கு இணையான டிகிரி போன்றவற்றை அவர்கள் வழங்கினார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய அந்த அடிப்படையில் தாங்களாக கற்று தேர்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட வரைதான் இந்த உலகம் சார்ந்த கல்வியும் படிப்பும் பதவியும் வேலை வாய்ப்பும். 40 வயதாகிற போது மனம் விரும்பி எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கிவிட்டு முழுக்க மார்க்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அமெரிக்காவிலே பல வருஷங்களாக அங்கே தங்கியிருந்தார்கள். உலகம் முழுக்க இவர்கள் ஆற்றிய சேவை. அன்பானவர்களை 70 நாடுகளில் இவர்களுக்கு முரீதீன்களும் மாணவர்களும் இவர்களால் தர்பியத்து செய்யப்பட்டவர்களும் இவர்கள் மூலம் இறைவனை அடைந்தவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் 70 நாடுகளிலே இருக்கிறார்கள். அந்த நாடுகளுக்கெல்லாம் இவர்கள் பயணப்பட்டார்கள். அங்கெல்லாம் சொற்பொழிவாற்றினார்கள். அங்கெல்லாம் திக்ரு மஜ்லிஸுகள் நடத்தினார்கள். மிகவும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஏராளமான நாடுகள், ஆசியா கண்டத்தில் இந்தியா உட்பட எல்லா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பாக சவுதி வரைக்கும் இவர்களுடைய சபைகளும் மஜ்லிஸுகளும் நடைபெற்றிருந்திருக்கிறது. ஒவ்வொரு ரமதானிலேயும் கடைசி 10 ஆப்பிரிக்காவிலே போய் அங்கே தங்களுடைய பல்லாயிரம் சீடர்களோடு முரீதீன்களோடு இவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிற வழக்கத்தையும் அங்கே இவர்களை வைத்து ஒரு ஆன்மீக சுடர் புனித ரமதானிலே அங்கிருப்பவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்ததையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு வந்து விடுகிற இவர்கள் அவர்களே எழுதுவது போல, ஹஜ் பயணம் குறித்த நூல்களில் எழுதுவது போல,
அடக்க முடியாத காதலால் அல்லாஹ் ரசூலினுடைய அந்த இடங்களை மக்கத்துல் முக்கர்ரமாவை மதீனத்துல் முனவ்வராவை சந்திக்க வருஷந்தோறும் வருவார்கள் என்பது மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய காலத்தில் பெருங்கூட்டத்திற்கிடையில் அவர்கள் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்படும். அங்கே மஜ்லிஸ்களிலே மக்கள் பங்கேற்று அவர்களிடமிருந்து பலன்களை பெறுவார்கள். நிறைய கிதாபுகள், அல்லாஹு தாலா அந்த கிதாபுகளை எல்லாம் மக்பூலாகிவிட்டான். இங்கே என் முன்னாலே பார்க்கக்கூடிய அலமாரியில் நிறைய அவர்களுடைய கிதாபுகள். அன்பானவர்களே, ஃபிக்ஹ் கி புனியாதி உசூல், அவர்கள் எழுதிய ஃபிக்ஹ் குறித்த நூல், ஜாதே ஹரம் என்று சொல்லக்கூடிய நூல், பெண்களுக்காக அவர்கள் எழுதிய ஹாத்தினே இஸ்லாம் கே காரணமா, அற்புதமான பெண்களுக்கான நூல், ஹயா அவர் பாக்தாமணி என்று சொல்லி பெண்களுக்கான வெட்கம் குறித்து பேசுகிற நூல், இல்மே நாஃபிஅ என்ற ஒரு நூல், இஷ்கை இலாஹி இறை காதல், இஷ்கை ரசூல் நபிகளாரின் மீதான காதல், தவாயே தில் என்று சொல்லி உளப்பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறது. ஹுத்பாத்தே ஃபகீர், ஹுத்பாத்தே துல்ஃபிகார், அல்லாஹு அக்பர், ஏராளமான சொற்பொழிவுகளின் தொகுப்பு இன்றைக்கு எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம், அவர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியா என்றவைகளை எல்லாம் சொல்ல வேண்டும். வாழும் காலமெல்லாம் உலகமெல்லாம் சுற்றி சுற்றி ஓடி ஓடி கடைசி வரை மார்க்கத்திற்காகவே குரல் கொடுத்து கொண்டிருந்த அந்த மூச்சுதான் இப்போது நின்றிருக்கிறது. அவர்களுடைய சொந்த ஊரான ஜங்கில் மஹதுல் ஃபகீர் அல் இஸ்லாமி என்று ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம், இன்றைக்கும் நிசாமியா பாடத்திட்டத்தோடு கூடிய ஆலிம் கல்வி, ஃபிக்ஹிலே தஹஸ்ஸுஸ் என்கிற சிறப்பு கல்வி, இன்னமும் பல்வேறு ஃபன்களை, இஃப்தா உள்ளிட்ட ஃபத்துவாத்துறை உள்ளிட்ட நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனம் இவர்களுக்கு ஆன ஒரு மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியா. பெண்களுக்காக வேண்டி இவர்கள் உருவாக்கிய ஜாமியா ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா பெயரில் ஏற்படுத்தப்பட்ட பெண் கல்வி நிறுவனம், இவர்களின் அன்பு துணைவியாரை கொண்டு நடத்தப்படுகிற தளலாக இருந்து அவர்கள் நிர்வகித்து வரக்கூடிய அற்புதமான கல்வி நிறுவனம், இவைகளெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அல்லாஹ் இவர்களை மக்பூல் ஆக்கிவிட்டதற்கான சான்று. ஏதோ இவர்களை பற்றி நாம் தெரிந்த சில விஷயங்களை ஏதாவது பேசுவதற்காக சொல்லவில்லை. பதித்து வைக்க வேண்டிய, பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய, போற்றி பேசப்பட வேண்டிய ஒரு பெரும் பெருமைகளுக்கும் புகழுக்கும் சொந்தக்கார வாழ்வு. நிறைய பேர் ஹலீஃபாக்களாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். நிறைய ஹலீஃபாக்கள், முகமது தல்ஹா காசிமி போன்றவர்கள், சல்மான் பிஜ்னூரி போன்றவர்கள், மஹ்மூத் மதனி இன்றைக்கும் வாழுகிற மிகப்பெரிய தலைவர், கலீலுர் ரஹ்மான் சஜ்ஜாத் நுஅமானி அவர்கள், அவர்களுடைய 2 புதல்வர்களான சைஃபுல்லா அஹ்மதும் ஹபீபுல்லா அஹ்மதும், அல்லாஹ் இவர்களெல்லாம் இவர்களுடைய ஹலீஃபாக்கள். மௌலானா அஸ்லம் பூரி அவர்கள், தமிழகத்தில் பக்காத்து சாலிஹாத்தினுடைய துணை முதல்வர் மௌலானா ஷக்கீல் சாப் அஹமத் பரகாத்துகும் அவர்கள், நிறைய இப்படிப்பட்ட ஹலீஃபாக்கள், அல்லாஹ் உயிரோடு வாழுகிற ஹலீஃபாக்களுக்கு இவர்கள் மூலமாக உள்ள எல்மையும் தசுரையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அதிகப்படுத்தி தருவானாக என்று துவா செய்கிற இந்த நேரத்தில், பிரமிப்பான இவர்களின் வாழ்க்கையை ஆயிரக்கணக்கான மேடைகள் என்று லேசாக சொல்ல முடியாது. அவ்வளவு மேடைகள், சந்தித்த கூட்டங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில். இதோ இன்றைக்கு மதியம் 2 மணிக்கு நடைபெற்ற ஜனாசாவில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பெருமக்கள் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளம். உங்களுக்கு சோசியல் மீடியாவிலே நீங்கள் பார்த்தால் தெரியும். ஒரு ஆலிம், பெரிய ஆலிம் இறந்து போய்விட்டார், அந்த பெரிய ஆலிமை பற்றி ஏதோ 4 வார்த்தை இரங்கல் பேசுகிறார்கள் என்று நீங்கள் கடந்து போய்விட முடியாது. சொல்ல போனால் என் போன்றவர்கள் அவருடைய மாணவர்கள், நாங்கள் மண்டியிட்டு ஓதவில்லை, ஆனால் அவர்களுடைய கிதாபுகளிலிருந்து நிறைய பலன் பெற்றிருக்கிறோம். இஸ்லாமிய மேடைகளில் சொற்பொழிவாற்றும் போதெல்லாம் அவர்கள் எழுதிய ஆழமான விஷயங்களையும் ஞானங்களையும் எடுத்து உலகத்திற்கு பேசி இருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் கற்றுக் கொடுத்த கல்விக்கு நாங்களும் மாணவர்களே என்று சொல்லுவதில் பெருமிதம். குறிப்பாக எங்கேயும் அவர்கள் நேரடியாக வாய்ப்பு கிடைத்தால் தவறவிட்டதில்லை. ஹஜ்ஜுக்கு போகும்போதெல்லாம் மக்காவிலும் மதினாவிலும் அவர்கள் பயான் நடக்கக்கூடிய மஜ்லிஸ்களில் போய் அமர்ந்து விடுவதும், அவர்களின் கையை முத்தமிட்டு வருவதும் என் போன்றவர்களுக்கு வாடிக்கை. இந்தியாவிலே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மெல்விசாரம் வந்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்களின் கூட்டத்தில் ஹஜ்ரத் அவர்களுடைய உரைக்காக வேண்டி போய் மணிக்கணக்கிலே காத்திருந்து உரை கேட்டு வந்தது மட்டுமல்ல, மலேசியாவினுடைய இந்தியா மஸ்ஜிதில் நடைபெற்ற அவர்களுடைய சபை ஒன்றில் மீண்டும் அவர்களை சந்தித்து
சலாம் சொல்லவும் அவர்களின் கையை முத்தமிடக்கூடிய நற்பேற்றையும் அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹு தாலா எக்கச்சக்கமான சேவைகளை செய்து இன்றைக்கு வாழும் காலத்தில் நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரும் பெரும் ஆலிம் பெருமக்களில், உலக ஆலிம்களில் ஒருவராய் அடையாளப்படுத்தப்படக்கூடிய பீர் ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களின் மூலமாக நிறைய உலமாக்கள் இந்த உலகத்திலே பலன் பெற்றிருக்கிறார்கள். இதோ எங்களுடைய மதரசா மாணவர்கள் குரான் ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஈசால் தவாபுக்காக வேண்டுகோள் அதுதான். உங்களால் முடியுமானால் ஒரு குர்ஆன் அல்லது உங்களால் முடியுமானால் சூரத் யாசின் ஓதி அவர்களின் பெருநன்மைக்காக ஈசால் சவாபு செய்யுங்கள். கவனத்திலே கொள்ள வேண்டிய செய்தி, இது போன்ற பெரியவர்களுக்கும் இறைநேசர்களுக்கும் ஈசால் தவாபு செய்கிற போது பலன் பெறுவது அவர்கள் என்பதை விட அதன் மூலம் பலன் பெறுவது மிக அதிகமாக நாம் தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு, இவர்களின் மஷாயிகுகளோடு, இவர்களின் அஹ்பாபுகள் அஸ்ஹாபுகளோடு அல்லாஹு தாலா அவர்கள் மனம் விரும்பும் வண்ணம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் அவர்களின் உயரிய வாழ்வை தந்துருள்வானாக என்று துவா செய்கிற இந்த நேரத்தில் கடைசியாய் ஒரு செய்தி கட்டாயம் சொல்ல வேண்டும். பிறப்பிலிருந்தே வழிக்குள்ள அடையாளம் தெரிந்தவர்கள் என்று சொன்னேன். ஆம், பள்ளிக்கூட பருவத்திலிருந்து இவர்கள் ஒதுவோடுதான் இருப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நடக்கிற பிரேயர்ல ஃபர்ஸ்ட் வரிசையில சஃப்ல நிற்பாங்க, முதல் ஆளா நிற்பாங்க. எப்போதும் ஒது பிரிந்து விடுகிற ஒரு நேரத்தில் அவர்கள் ஒது செய்வதற்காக வேண்டி போய்விட்டார்கள். வர்றதுக்குள்ள பிரேயர் ஃபார்ம் ஆயிருச்சு, கூடிருச்சு. கடைசியில நின்றார்கள். பிரின்சிபலும் ஆசிரியர்களும் கவனித்தார்கள். எப்போதும் முன் வரிசையில நிற்கக்கூடிய ஒழுக்கமான, பிரேயர் முடிஞ்ச உடனே அப்படியே வரிசையா போய் கிளாஸ்ல நுழையிறதுலையும் ஃபர்ஸ்ட் நுழையிற இந்த பையன் இன்னைக்கு மாத்திரம் கடைசியில நிற்கிறாருன்னு சொல்லி பிரின்சிபல் சொன்னது என்ன தெரியுமா? இன்றைய தினம் வகுப்பறைக்கு செல்லுவது அந்த பக்கம் இருந்து போகணும் என்று உத்தரவிட்டார். அந்த பக்கம் இருந்து போகும்போது, வரிசை பின்னால் இருந்து போன போது வகுப்பறையிலே முதலிலே நுழைந்ததை அவர்களே எழுதியும் இருக்கிறார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். அவர்களினுடைய சீடர்களில் ஒருவரான அவர்களுடைய நெருக்கமான முஃப்தி ஷக்கீல் சாப் அவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள், ஒரு தடவை ஒரு ஆயத்திற்கு அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டார்கள். குரான்ல உலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹசனாத், அல்லாஹ் நினைச்சா தீமையா தௌபா செஞ்சு அல்லாட்ட மீள்றவங்களுக்கு தீமையை நன்மையா மாத்திருவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, இதுக்கு என்ன பொருள் என்று ஷேக் அவர்களிடத்தில், ஜுல்ஃபிகார் சாப் அவர்களிடத்தில் கேட்டார்கள். அப்போது இந்த நிகழ்ச்சியை சொல்லி முன்வரிசையிலேயே இருந்து போக வேண்டியவனை கடைசியில வந்தபோது கடைசியிலிருந்தும் கூட சஃப்பை திருப்பி விட்டு முன்வரிசை செய்தான் அல்லவா? இது போலத்தான் அல்லாஹ் செய்யாத்துகளையும் ஹசனாத்துகளாக மாற்றுவான் என்று சொன்ன செய்தி சுவாரஸ்யமானது மட்டுமல்ல, திருக்குர்ஆனின் ஒரு ஆயத்திற்கான ஒரு பிராக்டிக்கலான ஒரு தப்சீர், ஒரு விளக்கம் என்று சொல்ல வேண்டும். காலமெல்லாம் இறை அச்சத்தோடு, நெருக்கத்தோடு, சுன்னத்தினுடைய இத்திபாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அடியொற்றி ஒவ்வொரு கன நேரமும் பின்பற்றி வாழ்ந்த, நொடிப்பொழுதும் இறைவனுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்த, நம் கண்களுக்கு முன்னால் இறைநேசராய் வாழ்ந்து மறைந்த இந்த பெருமகனாருக்கு அல்லாஹ் மிக உயர்ந்த அவனுடைய இருப்பிடத்தை, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இந்த பெருமகனாருக்கு அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.